அன்பிற்கினிய மாதா தொலைக்காட்சி சுபஞர்களே, தமிழ் மணக்கும் அன்பு நெஞ்சங்களே, வணக்கம். திரிகடுகத்தில் இணைந்திருக்கும் உங்கள் ஒவ்வொருவருக்கும் நன்றியின் வாழ்த்துகள். இன்று மீண்டும் திரிகடுகம் எண் 56 இருக்கின்றோம். இரண்டாம் கருத்தினை பார்க்கவிருக்கின்றோம். உயர்வான வழிமுறைகள். பல வழிமுறைகள் இருக்கின்றன, அவற்றுள் உயர்வான வழிமுறைகள். 1, இளமையில் கல்வி கற்றல். 2, தாய் தந்தையை போற்றி மதித்து நடத்தல். 3, பெரியவர்கள் சான்றோர்கள் அவர்கள் தம் சொற்படி நடக்க முயல்தல். இந்த 3 உயர்வான நெறிகள். திரிகடுகத்தினை நாம் பார்ப்போம். முந்தை எழுத்தின் வர உணர்ந்து பிற்பாடு தந்தையும் தாயும் வழிபட்டு வந்து ஒழுக்கம் பெருநெறி சேர்தல். இம்மூன்றும் விழுப்ப நெறி தூராவாறு. திரிகடுகம் 56. இரண்டாம் கருத்து, தந்தையையும் தாயையும் மதித்து நடத்தல், அவர்களை வழிபட்டு வாழ்தல். 10 கட்டளைகளில் 4ஆம் கட்டளையாக நமக்கு தரப்பட்டிருப்பது தந்தையையும் தாயையும் போற்றி மதித்து நட என்பதுதான். வள்ளுவர் தாய் தொடர்பாக ஒரு குறளினையும் தந்தை தொடர்பாக ஒரு குறளினையும் இவ்வாறு பதிவு செய்வார். ஈன்ற பொழுதில் பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய். தாய்க்கு எது பெருமை? தன் மகன் தன் மகள் சான்றோர் என்று மற்றவர்களெல்லாம் சொல்வதை கேட்கிற அந்த இனிமை தன்மை இருக்கிறதே, அதுதான் பெருமை. ஆக அந்த குழந்தை பெற்றெடுத்த நேரத்தில் கிடைத்திருக்கிற அந்த மகிழ்ச்சியை விடவும் இந்த மகன் இந்த மகள் சான்றோர் என்கின்ற பெயரை பெறுகின்ற அந்த நேரத்தில் தான் மகிழ்ச்சி. அதே போன்று மகன் தந்தை காற்றும் உதவி இவன் தந்தை என்னோற்றான் கொல் எனும் சொல். ஒரு மகன் ஒரு மகள் தன் தந்தைக்கு தன் தாய்க்கு எந்த வகையில் ஒரு பெருமையை மதிப்பை தேடித் தருவதற்கான வாய்ப்பு வேறொன்றும் இல்லை. இந்த குழந்தையை இந்த மகனை இந்த மகளை பெற்றெடுப்பதற்கு இவனுடைய தந்தை தாய் என்ன தவம் செய்தார்கள் என்று சொல்கிற அதை சொல்றதுக்கு பாருங்க, அது பெருமை. இப்படிப்பட்ட தன்மையில் தான் இந்த தாய் தந்தை இவர்களை உயர்வாக எண்ணுகின்ற அந்த எண்ணம் வேண்டும். அது தமிழ் கூறும் நல்லுலகில் மிகச்சிறப்பாகவே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. திரைப்பட பாடல்களில் கூட அது இடம்பெறுவதை நாம் பார்க்கிறோம். முன்னொரு காலத்தில் வந்த ஒரு பாடல், தாயிறந்த கோயிலும் இல்லை, தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை, 1000 உறவில் பெருமைகள் இல்லை, அன்னை தந்தையே அன்பின் எல்லை. அப்படி வரும். மிக அருமையான பாட்டு. ஆக எது உண்மையான கோயில்? தாய் தான். எது உண்மையான அந்த மந்திரம் என்று சொல்கின்ற தவிர்க்கப்பட முடியாத அந்த செய்தி? அது தந்தையின் சொல்லுதான். இந்த வகையில் மதிப்பு கொடுக்கின்ற மாந்தர்களாக இங்கு பிள்ளைகள் எல்லாரும் இருக்க வேண்டும். அதற்கேற்ற வகையில் அந்த தாயும் தந்தையும் இந்த தன்மையில் கடமை நமக்கு இருக்கிறது என்பதை உணர்ந்து அவர்கள் அதற்குரிய அந்த தகுதித்தன்மையில் வாழ வேண்டும். அதான் திருத்தந்தை பிரான்சிஸ் தந்தை வளனாரை பற்றி சொல்கின்ற பொழுது இவ்வாறு பதிவு செய்வார். விண்ணக தந்தையின் மண்ணக சாயல் தந்தை வளனார். நாம் நம் பெற்றோர் தொடர்பாக இவ்வாறு சொல்லலாம். வான்வீட்டு கடவுளின் நம் வீட்டு சாயல். யார்? நம் தாய் தந்தை. கடவுளை யாரும் கண்ணால் கண்டதில்லை. அந்த வான் வீட்டு சாயல், அந்த கடவுள் இருக்கிறாரே, அவருடைய சாயல் வேறெங்கும் இல்லை, நம் தாய் தந்தையிடம் என்கின்ற அளவுக்கு உயர்வாக அவர்களை பார்க்க வேண்டும். ஆக இன்று நாம் பார்க்கின்ற ஒரு தனித்தமிழ் சொல் வழிபட்டு. அதென்ன வழிபட்டு? வேறொன்றும் இல்லை, வழிபாடு நடத்தி, வழிபாடு மாண்பு கொடுத்து, மதிப்பு தந்து, அன்பு செய்து, தொழுது என்கிற அந்த சொல்லலாம் இருக்கின்றனவே, அந்த சொற்களுக்கான நீர்ப்பொருள் இந்த வழிபட்டு. இங்கு கடவுள் வழிபட வேண்டும். கடவுளின் சாயல்கள் நம்மால் மதிக்கப்பட வேண்டும். மதிக்கப்படுகின்ற தாயாக தந்தையாக இங்கு இருக்கிற பெரியவர்கள் எல்லாருமே, பெற்றோர்கள் எல்லாருமே திகழ வேண்டும். இந்த உண்மைத்தன்மையை அறிந்து வாழ்கிறவர்களாக இளைய தலைமுறையினர் அமைய வேண்டும். எனவே இங்கு தாய் தந்தையை மதித்து நடக்கின்ற அந்த உயர்வான வழிமுறையை பின்பற்றுவோம் என்று உறுதி ஏற்றுக்கொண்டு கடவுளுக்கு திருவிழமானால் மீண்டும் நாளை திரிகடுகத்தில் இணைந்து மகிழ்வோம். நன்றி, வணக்கம்.